இன்றைய வீடியோவில் நாம் விவாதிக்கப் போவது என்னென்றா, அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் நம்ம இந்தியாவிலிருந்து இறக்குமதி செய்யக்கூடிய, அதாவது அமெரிக்காவில் இறக்குமதி செய்யக்கூடிய பொருட்கள் அனைத்துக்குமே வந்து 25% வரி விதிக்க போகிறோம் அப்படின்னு சொன்னதை வச்சு தான். ஏன்னு பார்த்தோம்னா, இப்போ இந்த அறிவிப்பினால் உடனடியாக இந்தியாவில் பெட்ரோல் விலை உயர்வதற்கான வாய்ப்புகள் அதிகரிச்சிருக்குது. ஏன்னு பார்த்தோம்னா, நம்ம ரஷ்யாவிலேருந்து பெட்ரோல் கச்சா எண்ணெய்களே இறக்குமதி செய்கிறோம். இப்போ அதில தான் இப்போ சிக்கலே வந்திருக்கு. என்னன்னு பார்த்தோம்னா, இவ்வளோ காலமாக வந்துட்டு ரஷ்யாவிடமிருந்து வெறும் 0.2% அவ்வளோதான் வந்து நம்ம வந்து பெட்ரோலிய பொருட்களை வந்து கச்சா எண்ணெய்களை வாங்கிக்கிட்டு இருந்தோம். இப்போ அந்த ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்குமான போர் வந்தது இல்லையா? போர் நடக்க ஆரம்பிச்சதுலேருந்தே அமெரிக்கா வந்துட்டு உக்ரைனுக்கு சப்போர்ட்டாக ரஷ்யாவை கண்டிக்க ஆரம்பிச்சது. நீ வந்து இந்த மாதிரி சின்ன நாடு கூட வந்துட்டு தேவையில்லாம போர் நடத்திட்டு இருக்காத அப்படிலாம் கண்டித்தது. அதுபோக வந்துட்டு ரஷ்யாவை வந்து மற்ற நாடுகள் புறக்கணிக்க வேண்டும், ரஷ்யாவோட வர்த்தகம் செய்யக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அமெரிக்கா அறிவிப்பு செஞ்சிருந்தது. ஆனா, இந்தியா என்ன பண்ணிடுச்சு, உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்குமான போரை வந்து தங்களுக்கு சாதகமாக, தங்கள் வியாபாரத்துக்கு சாதகமா பயன்படுத்த நினைச்சு. என்னன்னு பார்த்தோம்னா, இந்த போரின் காரணமா ரஷ்யா வந்துட்டு இந்த பெட்ரோலிய கச்சா எண்ணெய்கள வந்து நெறையா அ ஏற்றுமதி பண்ணிக்கிட்டு இருந்துச்சு. குறிப்பா வந்துட்டு யூரோப்பிய நாடுகளுக்கெல்லாம் நெறையா ஏற்றுமதி பண்ணுச்சு. இப்போ அமெரிக்காவோட பேச்ச கேட்டு யூரோப்பிய நாடுகள்லாம் என்ன பண்ணிட்டாங்க, "நீ வந்து எங்களுக்கு அனுப்ப வேண்டாம்பா" அப்படிங்கிற மாரி நிறுத்த சொல்ட்டாங்க. அத இப்போ வந்து இந்தியா என்னன்ட்டா சாதகமா எடுத்துச்சு. ஏற்கனவே வந்து 0.2% வரைக்கும் ஏறி வாங்கிக்கிட்டு இருந்த இந்தியா, அதுவும் குறிப்பா வந்து இந்தியாவில இருக்கக்கூடிய ரிலையன்ஸ் நிறுவனமானது என்ன பண்ணிட்டாங்க, ரஷ்யால வந்துட்டு இவங்க போயிட்டு அப்படியே கச்சா எண்ணெய வாங்கி இந்தியாவுக்குள்ள கொண்டாந்து, இந்தியாவுல வச்சு சுத்திகரிப்பு செஞ்சு, இதை வந்து மற்ற நாடுகள் குறிப்பாக யூரோப்பிய நாடுகள் யாரெல்லாம் வந்து ரஷ்யாட்ட டைரக்ட்டா வாங்கிக்கிட்டாங்களோ, அவங்களுக்கு ஃபுல்லா வந்துட்டு இந்தியா வாங்கி, இந்தியா மறைமுகமா சப்ளை பண்றாங்க. அது மட்டும் இல்லாம இந்தியாவில் இருக்கக்கூடிய நிறுவனங்கள், பெட்ரோலிய நிறுவனங்களுக்கும் வந்துட்டு ரிலையன்ஸே வந்து சப்ளை பண்ற மாரி பயங்கரமான லாபம். ஏன்ட்டா அங்க வந்து ரஷ்யால வந்துட்டு பெட்ரோல் உற்பத்தி ஆகி தேங்கி கிடக்குது. அப்ப எப்படியாவது தள்ளி விடணுங்கிறனால அடிமாட்டு விலைக்கு விக்கிறதுக்கு தயாரா இருக்கிறாங்க. அப்ப பெருத்த லாபமாச்சே. நீங்க ஒண்ணு யோசிச்சு பாருங்க. கடந்த 3 ஆண்டுகளா பார்த்தீங்கன்னா, அந்த ரூ. 100 ரேட்லயே அப்படியே இருக்கும் பெட்ரோலோட விலை. என்னடா இது பெட்ரோல் உயர மாட்டேங்குதுன்னு பார்த்தீங்கன்னா, உண்மையிலே பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு இது பெருத்த லாபம். ஏற்கனவே இருக்கிற பெட்ரோலுடைய அந்த பேரல், அந்த கச்சா எண்ணெய் பேரல் விலைய விட இப்போ வந்து ரொம்ப கம்மியா இருக்கனால, இவங்களுக்கு பெருத்த லாபம் இருக்கனால, இத விலைய ஏத்தாமலே வந்து பண்ணிக்கிட்டாங்க. இதெல்லாம் வந்துட்டு இப்போ ட்ரம்ப்புக்கு வந்து செம கடுப்பாகிருச்சு. நாங்க சொல்றத கேட்காம நீ அவன்ட்ட வந்து பெட்ரோல வாங்கி வித்துக்கிட்டு இருக்கல்ல, இந்தா புடிங்கிக்கோ. ஏற்கனவே 10% வரின்னு இருந்தத இப்ப 25% வரி அப்படின்னு ஏத்திட்டாரு. இவ்வளோ நாளா வந்து ட்ரம்ப்லாம் வந்து எங்களுக்கு குளோஸ் ஃப்ரெண்ட் அப்படி இப்படின்னு சொல்லி இந்த மோடி வந்து இப்ப கைய பெசஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு. நம்ம நம்ம ரிலையன்ஸ்க்காக இப்படி பண்ணோமேன்ட்டு. இனி எப்படி முடிவெடுக்க போகுதுங்கிறத பார்ப்போம். பெட்ரோல் விலை ஏறுதாங்கிறதையும் பொறுத்து இது பார்ப்போம். நன்றி, வணக்கம்.